ஆமை புகுந்த வீடு உருப்படாதுன்னு சொல்றாங்கல்ல, நீ கொஞ்சம் போய் இன்னைக்கு ஆமைகளை பற்றி கொஞ்சம் யோசிச்சுப்பார். உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளிலேயே அதிக வாழ்நாட்கள் வாழக்கூடிய ஒரே ஜீவராசி ஆமை. அதனுடைய வயசு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, மினிமம் 300 to 500 to 800. எத்தனை ஜெனரேஷன்ங்க பார்க்கும். நம்ம தாத்தாவை பார்த்துருக்கோம், அதுக்கு அப்பனை பார்த்துருக்கோம், அவங்க அப்பாவை பார்த்துருக்கோம், அதுக்கு முப்பாட்டனை பார்த்துருக்கோம். 800 வருஷமாங்க. இன்னொரு விஷயம் சொன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவ. கடல் வாழ் உயிரினங்களிலேயே அதிக கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய ஒரே மிருகம் ஆமை. திமிங்கலத்தை விடவும். அது எப்படின்னா சொன்ன ஆச்சரியப்படுவ. எப்படி ஸ்டே அலர்ட்டா இருக்குது பாரு. அதுக்கு திசை அறிவு அதிகமா. எங்க போறோங்கிறது அதுக்கு தெரியுமா. அது என்ன செய்யுமா, வேகமா போகணுங்கிறத கால்குலேட் பண்ணிடுமா. நீண்டாதான் கடலுக்குள்ள நீரோட்டங்கள் போகும். நீ ஃபைண்டிங் நீமோ படம் பார்த்தனா உனக்கு தெரியும். உள்ள நீரோட்டங்கள் போமா, அந்த நீரோட்டத்துல போய் தன்னை இணைச்சுக்குமா. வேகமா போகிற அந்த ஆமையை விட அதிதீவிரமாக போகின்ற அந்த நதியினுடைய ஓட்டத்தில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாம் ஆமை. மற்றவங்க எல்லாம் பின் தள்ளி அது பாட்டுக்கு நீந்தி முன்னால போய்கிட்டே இருக்குமா. லெஃப்ட் சைடில் போகணும் அப்படின்னு சொல்லி அது தெற்கு பக்கம் போகணும்னு அது முடிவு பண்ணிருச்சுன்னா தெற்கு பக்கத்தில் வரக்கூடிய நீரோட்டத்திற்காக காத்திருக்குமா. அங்கே போய் ஜாயின் பண்ணிக்குமா. அது 300 வருஷம் 400 வருஷம் முட்டையிடுதுன்னா அந்த 400 வருஷமும் எந்த இடத்துல முட்டையிடுமோ உலகத்தில் எங்க கடல்ல சுத்தினாலும் முட்டையிடுறதுக்கு மட்டும் அங்கே வந்துருமா. என்ன திசை அறிவுங்க அதுக்கு. தமிழர்கள் கடலாடிகள். அவர்கள் கப்பல் வைத்து கடலிலே பயணம் செய்தவர்கள். அவர்கள் சுக்கானை திருப்புகின்ற பொழுது உள்ள லென்ஸ் வச்சு ஆமை போகின்ற திசையில் தான் போவாங்களாம். ஏன்னா ஆமை திசை திரும்பாது. அந்த நீரோட்டங்களை வைத்துக் கொண்டு கடலை செலுத்தியவர்கள் என்று குறிப்பு சொல்கிறது. Be like a tortoise.